எனக்கு இந்த வீடியோ பண்ணனே ஒரு ஐடியா இல்லை, பட் தட் ஒன் வீடியோ ட்ரிகர்ட் மீ. நீங்களே பாருங்க. சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கு இல்லையா? இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே இவர் படிச்சுதான் பிசியோதெரபிஸ்டா ஆயிருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இன்னொன்னு, இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆகிறவங்க நிறைய பேர் ஆல்ரெடி ஆயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மன்னை சாதிக், மீரா மிதுன், இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆள் அடையாளமே இல்லாம போயிடுவாங்க. ஆனா இவரு வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறது. அப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன், இந்த ஆள் அடிக்கிறதுல தப்பே இல்லை. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா, வாட்டர் மெலான் ஸ்டாரும் வாய் கொழுப்பும். ஆல்ரெடி இந்த பழத்தை போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துறாங்க. ஸோ நான் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சொல்ல போனா. எனிவேஸ், நம்மளும் செல்லமா ஒரு தட்டு தட்டுவோம். அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சூரிய அண்ணா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனா இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒண்ணுமே இல்லாம 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. இவர் பண்ற கோமாளித்தனத்துக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. எடுத்ததுமே யாரும் ஒரு ஹை சேலரி கொடுத்து கூப்பிட மாட்டாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்து போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து ஒரு 3 to 4 years ஒர்க் பண்றோம் ஒரு கம்பெனில அப்படின்னா, இப்போ அங்க இருந்து நீ வேற ஃபீல்டுக்கு இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆவறீங்க. அப்போ வந்து மறுபடியும் உன்னை ஃப்ரெஷரா தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி தானே இவரும். இல்ல சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கூடுவானா? இப்ப நீ எந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கியோ அந்த ஃபீல்டுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா இவரு என்ன நினைச்சுன்னு இருக்காரு, இல்ல ஆல்ரெடி நாங்களா பெரிய படிப்பு படிச்சிருக்கோம், சூரியன் மாதிரி இல்ல, நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் யாரோ ஒரு மண்டைக்குள்ள பூந்து சிவாஜி மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. சரி, ஓகே, ஒண்ணும் இல்ல கண்ணா, ஒரு சிவாஜி கணேசன் சீன் நடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நடிச்சிருப்பேன், பட் இருந்தாலும் நடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு கேங் ஒண்ணு இருக்கானுங்க, அது வந்து காமிக்கிறேங்க. அவனுக்கு வந்து யாருன்னா, நடிப்புல வந்து அரக்கன் கேள்விப்பட்டிருவியான். நடிப்பின் அரக்கன் அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த படைய பசி நடிப்பு. ஐயோ, உலகம் நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன், விமானம் நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டு உலக நடிகர், ஆஸ்கர் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு, ஆஸ்கர். அரக்கன் கிறுக்கன். ஆனா இதையும் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இருக்கானு பாத்தீங்களா? அவனுங்களை பார்த்தாதான் இன்னும் காண்டாவது. இவன மாதிரி ஆளுங்களால தான் இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்றவங்க எல்லாம் வந்து ரெண்டா வராங்க. எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு சூப்பரா பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மல்லேஷ் கண்ணன், பாலா, அப்புறம் இந்த காத்தாடி கிளப், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள வந்து சூப்பரா பண்ணுவாங்க, கண்டென்ட்டும் சூப்பரா பண்ணுவாங்க, ஆளும் வந்து சூப்பரா ஆக்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இதுதான் கூட ஓகே. எனக்கு எது வந்து ஏத்துக்க முடியலன்னா, வாவ், சூர்யா ரீக்ரியேட் வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன், டாக்டர் திவாகர் ஐகானிக் சீன். என்னடா சொல்றாங்க எல்லாம் நேர கொடுமை. சூரிய எப்படி நீ கலாய்ப்ப சொல்லு. சூரிய எப்படி கலாய்ப்ப? நீ பேசுறியா? ஆமா, அப்படியே பேசுற. நீ மரியாதை இல்லாத பேசுனா 2024க்கு முன்னாடி பவர் ஸ்டார் ஜிபி முத்து இவர் சொல்றாரு, நீ வா போ பேசுறதுல நீ யாரு தெரியுது அப்படின்னு. ஆனா இவரு ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதை பாருங்க கொஞ்சம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அக்கி டைரக்டர் அக்கி சார். அவெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இனஃப்டா அடிச்சிடு. நடிப்பாரக்கனா என்ன மயிறு புடிங்க நடிச்சிட்ட. என் நடிகர் திலகத்தோட மயிருக்கு கூட நீ வந்து சமமாக மாட்ட. தெரிஞ்சுக்கோங்க, நவீன் என்ற நபர்கிட்ட கேட்கிறேன், நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா? இதே கொஸ்டினை உன்னை இன்டர்வியூ எடுக்கிற பேர்ல நீ உண்மையிலேயே நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கியா அப்படின்னு கொஸ்டின் கேட்க சும்மா இல்ல, நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஒரு மாயில இருக்க அப்படின்னு சொன்னா நீ சும்மா இருக்கியா? அந்த கலாச்சார நாயகர் நவீன கேட்கிறேன், இன்னும் வந்து நீ பண்ண பாவத்துக்கு நீ அழிவு கொண்டு கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிட மாதிரி நடந்து வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்ற. அதாவது அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்ல ஒரு இது இல்ல. ஆனா வந்து வெளில வந்துட்டு இப்படிலாம் கேவலமா பண்றது. சோறு திங்கிறியா இல்ல பீல் திங்கிற பேப்பு. ஜாயா டிவில மீம் போட்டிருக்காங்க. சூர்யா சார் போட்டோவையும் வச்சு இவர் போட்டோவையும் வச்சு போட்டிருக்காங்க. ஹூ இஸ் ரியல் ஓஜி அப்படின்னு. அதுக்கு வந்து சாந்தனும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுக்கு இவரும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல, உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய அளவுல பேசப்படல, மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப சீப்பான மேனரிசம். எங்களுக்கு தெரியும் நீ சீப்பான மேனரிசம். சீப்பான இவர் பண்றது என்னது, அடுத்தவங்க கை கால் வேகம் பெண்ணும், இதெல்லாம் வந்து ஒரு குட் மேனரிசமா? செனப்பண்ணி இந்த செனப்பண்ணியால பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள், பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பண்ணியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு. கண்ட இளவையும் பேசுது, கண்டதையும் பேசுது. நான் தான் நடிப்பு அரக்க மயிர அரக்கங்க. அட விளங்காத பயில நீ ஏற்கல வாய தேவலாம் பேசிருக்கா. அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல. பண்ணி பயில, பண்ணிக்கு பிறந்த பண்ணி பயில. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ.
ஓகே, இந்த ஆளை எங்க அடிக்கணும்னு தோணுச்சுன்றதை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பண்ணிடுவோம், எறா கேமராவை போடுறா மைக்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோலயே தெரியுது இருந்தாலும் ஒரு ஜாதி வரி பிடிச்சவன் தான் அப்படின்னு. முன்னாடியே ஒரு டவுட் இருந்தது. எப்படி சொல்றேன்னா, பழைய போஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா ஃபுல்லா வந்து மோடி சப்போர்ட் பண்ணிலாம் இந்த ஆள் வீடியோ போட்டுருப்பான். அப்பவே நான் இந்த ஆள் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். அப்படி இருக்கவன் ஜாதி வெறியா இருக்கிறதுல சந்தேகமே இல்லை. இதுல சுஜித் பிரதர் வேற ஒரு கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன். அவனை எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது எனக்கு புரியல. இதுல வர பெற்ற பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், அவங்க சமுதாயத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கான். லாஸ்டா நான் வந்து ஜாதி எல்லாம் இருப்பானுங்களா, அவங்களுக்கு மட்டும் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஏன்டா ஜாதின்னு சொல்றீங்களே, ஜாதியோட ஒண்ணு பெத்துது உங்க அம்மாடா வந்துட்டானுங்க. சும்மா ஏன் ஜாதி தான் பெருசு, உன் ஜாதி தான் பெருசு, சும்மா ஜாதி கூ. அடுத்தவன் எந்த கேஸ்டா இருந்தா நம்மளுக்கு என்ன, அவனும் ஒரு மனுஷன் தானே. மனுஷனா பாருங்கடா, இவன் கீழ் ஜாதி இவன் மேல் ஜாதி. மரியாதையா இருந்துக்க. இந்த ஜாதி எல்லாம் அழிக்கணும்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சட்டங்கள் ஒழுங்கா வந்தா மட்டும் கம்மியாவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பத்தி பேசணும்னா வந்து ரொம்ப டீப்பா அப்படியே போயினே இருக்கும். நான் வந்து ரொம்ப நான் பேச விரும்பல. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ பண்ணனே ஒரு ஐடியா இல்லை. அப்புறம் என்ன